என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஐஸ்வர்யம் பாவம் அல்ல. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. ஐஸ்வர்யம் பாவம் அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22. ஐஸ்வர்யத்தை பற்றிய கருத்துக்கள் திருமறையில் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. கூட்டி கழித்து பார்க்கும்போது ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமாகவும் தோன்றுகிறது. நித்திய ஜீவனை அடைய முடியாதபடி தடுக்கும் ஒரு தடைக்கல்லாகவும் தோன்றுகிறது. இன்று அது ஆசீர்வாதம்தானா என்பதை பார்ப்போம். விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்தான். தேவன் ஆபிரகாம் பார்க்கிற பூமி முழுவதையும் கொடுக்கிறேன் என்கிறார். ஆதியாகமம் 13:15. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்கிறார். ஆதியாகமம் 13:17. ஆதியாகமம் 26:13 ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்கிறது. மன்னர்கள் ஐஸ்வர்யவான்கள்தான் என்ற போதிலும் தாவீது, சாலமோன் போன்றோரை மேலுமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்ததை வேதத்தில் காண்கிறோம். 1 நாளாகமம் 2:28 மற்றும் 2 நாளாகமம் 1:12. தவிர நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் தேவனே. உபாகமம் 8:18. நீதிமொழிகள் ஐஸ்வர்யம் ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். நீதிமொழிகள் 10:15. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22. ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. நீதிமொழிகள் 14:20. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமாம். நீதிமொழிகள் 22:4. பழைய ஏற்பாடு ஐஸ்வர்யத்தை சிலாகிக்கும் அளவுக்கு புதிய ஏற்பாடு சிலாகிக்கவில்லை என்றாலும் இங்கே ஆஸ்திகளால் ஊழியம் செய்த யோவன்னாளையும் சூசன்னாளையும் பார்க்கிறோம். இயேசுவுக்கு இறுதி மரியாதை செய்த நிக்கோதேமு, கல்லறை கொடுத்த யோசேப்பு, பவுல் நிருபம் எழுதிய பிலேமோன் போன்று பலர் ஐஸ்வர்யவான்களாய் இருந்திருக்கக்கூடும். எனவே ஐஸ்வர்யம் பாவம் அல்ல. ஐஸ்வர்யவான்கள் யாவரும் பாவிகளும் அல்ல. பூலோகம் பரலோகம் யாவற்றுக்கும் சொந்தக்காரரான ஆண்டவர் மாபெரும் ஐஸ்வர்யவான். பூலோகம் பரலோகம் யாவற்றுக்கும் சொந்தக்காரரான ஆண்டவர் மாபெரும் ஐஸ்வர்யவான். தீர்மானம்: முறைப்படி உழைத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன்.